காஞ்சிபுரத்தில் மாடி தோட்டத்தில் இயற்கை உரங்களால் 150 செடிகளை வைத்து கலக்கி வரும் கவிதா காமராஜ். காஞ்சிபுரம் தேசிபாளையம் தெருவில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல் இயற்கை உரங்களால் 50 செடி வைத்து ஆரம்பித்த மாடி தோட்டம் தற்பொழுது 150 செடிகளை வைத்து மிகவும் சிறப்பாக பராமரித்து வருகிறார். இதில் பழ வகைகள், கீரை வகைகள், காய்கறிகள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட செடிகள் பராமரித்து வருகிறார். குறிப்பாக நெய் மிளகாய், விதையில்லா லெமன், வெட்டிவேர், கோஸ், அத்திப்பழம் உள்ளிட்டவை இவரிடம் புதுவிதமாக வளர்க்கப்பட்டு வருகிறது. மேலும் சர்க்கரை நோய் குறைக்கும் செடி வகைகளும் கீரை வகைகளும் இங்கே இடம்பெற்றுள்ளது. காஞ்சிபுரத்திலேயே அதிகமாக செடி வகைகள், பழ வகைகள், மூலிகை செடிகள், காய்கறிகள் கொண்ட மாடி தோட்டமாக இது வழங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து மாடி தோட்டம் பராமரித்து வரும் கவிதா காமராஜ் சிறப்பு பேட்டி அளித்தார். என்னுடைய பேர் வந்து கவிதா காமராஜ். என்னுடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹாபியாக ஆரம்பித்தது தான் ஒரு 50 செடிகளில் பூ வகைகளை தான் அதிகமாக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இப்போ காய்கறி பழம் வந்துட்டு எல்லா வகைகளும் இருக்குது.
டிஃப்ரெண்ட் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட நெய் மிளகா, கோஸு, செரி டொமேட்டோ, சீட்லெஸ் லெமனு, கொய்யக்கான்ட்டு எல்லா வகைகளுமே மாடியில் இருக்குது. கீரை வகைகள்லையும் டிஃப்ரெண்ட்டாக எல்லா கீரைகளுமே வச்சுருக்கேன். கீரை வகைகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணி 2 வகை இருக்குது, ஒரிஜினல் என்கிட்ட இருக்குது. புதினா, இது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை, சீமை பொன்னாங்கண்ணி கீரை, வெந்தயக்கீரைன்னுட்டு, முள்ளங்கி கீரை, கரிசலாங்கண்ணி கீரைன்னுட்டு எல்லா கீரைகளுமே மாடியில் பயிராகிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான முக்கால்வாசி காய்கறிகள் மாடியிலேயே, அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் அப்படின்ட்டு எல்லா காய்களுமே மாடியிலேயே இருக்குது. சொல்லுங்கள். இந்த மாடி தோட்டத்துக்கு என்னுடைய குடும்ப நண்பர்கள் தான் ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இதை எந்த அளவுக்கு என்னால் ரன் பண்ண முடியுமான்னு தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்.